الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. நாம் இந்த உலகத்தில் உருவாகுவதற்கு மிக முக்கிய காரணம் நம்முடைய தாய் தந்தையர்கள். அவர்களை நாம் பேணி நடப்பதுதான் நமக்கு மிக முக்கியமான கடமையாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 2 கடமைகளை பற்றி குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தும் சொல்லும். முதலாவது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமை ஹுகூகுல்லா என்று சொல்வார்கள். இரண்டாவது அடியார்களுக்கு செய்யக்கூடிய கடமை ஹுகூகுல் இபாத். இந்த 2 கடமை மார்க்கத்தில் ரொம்ப முக்கியமானது. இந்த 2 கடமையும் செய்யாவிட்டால் அவன் பரிபூர்ண முஸ்லீம் கிடையாது. அல்லாஹ்வுடைய கடமைகளில் மிக முக்கியமான கடமை என்ன? அல்லாஹ்வை மட்டும் வணங்குவது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது. அல்லாஹ் இதை ஒரு ஆயத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்வான், وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوهُ إِلَّا إِيَّاهُ. இப்போ அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கிடக்கூடாது, அவனுக்கு இணை வச்சிருக்கக்கூடாது. இது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகளை முதலாவது பிரதானது. இதை சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்தது என்ன சொல்லுவான்? அடியார்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் முதன்மையாக யாருக்கு செய்யணும்? அல்லாஹ் சொல்வான், ஒபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு உபகாரமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று தான் அல்லாஹ் சொல்வான், அல்லாஹ்விற்கு முதலாவது நன்றி செலுத்துங்கள், பிறகு உங்களுடைய பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ்வுடைய கடமையோடு சேர்த்து அடியாருடைய கடமைகளில் முதலாவதாக பெற்றோரை சொல்கிறார் என்றால் பெற்றோர்கள் மிக முக்கியமானவர்கள். இஸ்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் காட்டுகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நபித்தோழர் கேட்பார், நான் நண்பராக ஆக்கிக் கொள்வதற்கு தகுதியானவர் யார் மக்களில்? அப்போ நபி சொன்ன வார்த்தை என்ன? 3 தடவை உன் தாய் உன் தாய் உன் தாய் தான் சொல்வார்கள். முதல் ஃப்ரெண்டு யார்? தாய் தான். பிறகு யார்? தந்தை என்று சொல்வார்கள். அப்போ தாய் தந்தையருக்கு செய்யக்கூடிய கடமை என்பது இஸ்லாம் இந்த அளவுக்கு வலியுறுத்துகிறது. அவர்களை சீ என்று சொல்லிடக்கூடாது, அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களிடத்தில் அவமரியாதை செய்துவிடக்கூடாது, கடினமான முறையில் நடந்துக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அதனால தான் பெற்றோருக்கு எந்தளவுக்கு ஒரு முஸ்லீம், ஒரு அடியான் பேணி நடந்து அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை பின்பற்றி அதை கரெக்டாக செய்வாரோ, அவங்கள நல்ல முறையில் உபகாரம் செய்து இருப்பாரோ, அவருக்கு சொர்க்கம் இருக்குது. அதே அந்த பெற்றோருக்கு தாய் தந்தையருக்கு மாற்றமாக நடந்து சொல் பேச்சு கேட்காம அவமரியாதை செய்து பேணி நடக்காமல் உபகாரம் செய்யாமல் அவங்களுடைய உறவை முறித்திருந்தால் கடினமான தண்டனை, சொர்க்கத்திற்கு கூட போகமாட்டான் என்று இஸ்லாமிய மார்க்கம் கடினமாக எச்சரிக்கை செய்து. ஏனென்றால் தாய் தந்தைகளுடைய மதிப்பு மரியாதை அவ்வளோ பெரிய மதிப்பையும் மரியாதையும் அல்லாஹ்வும் ரசூலும் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்று தாய் தந்தையருடைய மதிப்பு தெரியாமல், மரியாதை தெரியாமல், அவர்களுக்கு உபகாரம் செய்யாமல் அவர்களை தனித்து விடக்கூடிய பல பேருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு தங்களுடைய தாய் தந்தையை, பெற்றெடுத்த தாய் தந்தை பல வருட காலங்கள் தன்னுடைய பிள்ளைக்காக உழைத்த, தன்னுடைய வயதை, தன்னுடைய உடல் உழைப்புகளை, ஆரோக்கியத்தை, பொருளாதாரத்தை அர்ப்பணித்த தாய் தந்தையரை புறக்கணித்து விட்டு பல பேருடைய பேச்சு கேட்டு புறக்கணித்திருக்கக்கூடிய நிலை சமூகத்தில் உருவாகி கொண்டிருக்கு. ஒரு முஸ்லீம் தன்னுடைய தாய் தந்தையை எப்பொழுதும் பேணி நடப்பார், உபகாரம் செய்வார், மரியாதை செய்வார், அவமரியாதை செய்ய மாட்டார். ஏனென்றால் நபி சொன்ன வார்த்தை, தாயின் காலடியின் கீழ்தான் சொர்க்கம் இருக்கிறது, தந்தை தான் சொர்க்கத்தின் நடுவாசல் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். முஸ்லீம்களாகிய நாம் தாய் தந்தையரை பேணி உபகாரத்தோடு அவர்களுக்கு நல்ல முறையில் அவர்கள் இருக்கும் காலமெல்லாம் பணிவிடை செய்து அவருடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அதற்கு